விஜய் என்று சொல்றது இப்போதுதான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். அவர் இன்னும் அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ ஆகவும் இல்லை, அவர்கள் இன்னும் முதலமைச்சராகவும் இல்லை. ஜனாதிபதி அவர்களே இந்த கச்சத்தீவு சம்பந்தமாக முடிவு எடுக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், அப்படியா இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அல்ல, மத்திய அரசாங்கம் தான் இந்த முடிவை எடுக்கிறது. அதனால நீங்கள் கச்சத்தீவு அல்ல போவேணும், நீங்கள் போங்க ஆறுகாம்பே, நீங்கள் போங்க வெலிகமே. இன்று இஸ்ராயலில் இருக்கக்கூடிய நபர்கள் இலங்கைக்கு வந்து, ஐடிஎஃப்ல இருக்கக்கூடிய நபர்கள் இலங்கைக்கு வந்து அவர்கள் செய்த அநியாயங்கள் இன்று நீங்கள் ஆறுகாம்பைக்கு போனால் பார்த்துக்கொள்ளேன். இன்று எங்களுடைய நாட்டுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஒரு 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 அச்சுறுத்தல் இன்று வந்திருக்கிறது. இது அதே போலதான் நாங்கள் அன்று கண்டோம், ஜனாதிபதி அவர்கள் கச்சத்தீவுக்கு பேசியிருந்தார்கள். அந்த கச்சத்தீவுக்கு போனதே இந்தியாவில் இருக்கக்கூடிய விஜய் என்று சொல்லக்கூடிய நடிகன் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே அவர் கச்சத்தீவை பற்றி சம்பந்தப்படுத்தி ஒரு பேசினார்கள். நான் சொல்ல வேணும், விஜய் என்று சொல்றது இப்போதுதான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். அவர் இன்னும் அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ ஆகவும் இல்லை, அவர்கள் இன்னும் முதலமைச்சராகவும் இல்லை, அவர்கள் இன்னும் இந்தியாவிலே பாராளுமன்றத்துக்கும் இன்னும் போகவில்லை. அதனால விஜய்க்கு விட தமிழ்நாட்டிலே பெரிய தலைவர்கள் இருந்தார்கள். கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அவர்களும் இந்த கச்சத்தீவை பற்றி பேசினார்கள். அதனால கச்சத்தீவை பற்றி முடிவெடுக்கிறது தமிழ்நாட்டிலே இருக்க அரசாங்கம் அல்ல, இந்தியாவிலே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் தான் கச்சத்தீவை பற்றி முடிவெடுக்கிறது. அதனால விஜய இன்று தேர்தலில் மக்களுடைய கவர்ச்சி எடுக்கிறதுக்கு, மக்களுடைய வாக்குகளை எடுக்கிறதுக்கு பல அரசியல் ரீதியா பல பேச்சுகள் பேசுறது. அனுகுமார் திசாநாயக்கையும் இப்படி பேசினார் தேர்தல் காலத்துல, மக்களுடைய வாக்குகளை எடுக்கிறதுக்கு, மக்களை கவரிக்கிறதுக்கு பல இப்போ செய்ய இயலாத எவ்வளோ அந்த செய்ய இயலாத பல வாக்குறுதிகள் அனுகுமார் திசாநாயக்கையும் அந்த தேர்தல் காலத்தில் வழங்கினார். அதே போலதான் இப்ப விஜயம் வழங்கிக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே நான் சொல்ல விரும்புகிறது, ஜனாதிபதி அவர்களே இந்த கச்சத்தீவு சம்பந்தமாக முடிவு எடுக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், அப்படியா இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அல்ல, மத்திய அரசாங்கம் தான் இந்த முடிவை எடுக்கிறது. அதனால நீங்கள் கச்சத்தீவு அல்ல போவேணும், நீங்கள் போங்க ஆறுகாம்பே, நீங்கள் போங்க வெலிகமே. இன்று இஸ்ராயலில் இருக்கக்கூடிய நபர்கள் இலங்கைக்கு வந்து, ஐடிஎஃப்ல இருக்கக்கூடிய நபர்கள் இலங்கைக்கு வந்து அவர்கள் செய்த அநியாயங்கள் இன்று நீங்கள் ஆறுகாம்பைக்கு போனால் பார்த்துக்கொள்ளேன். இன்று எங்களுடைய நாட்டுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஒரு 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 அச்சுறுத்தல் இன்று வந்திருக்கிறது. இது தேசிய பாதுகாப்புக்கு இன்று இஸ்ராயலுடைய இந்த நாட்டுக்கு இஸ்ராயலுக்கு வரக்கூடிய ஃப்ரீ விசா நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. அதன் மூலமா எதிர்காலத்தில் அவர்கள் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் ஒரு பெயைக்கு அவர்கள் அடித்திருக்கிறார்கள், ஒரு பெண்மணிக்கு அடித்திருக்கிறார்கள். அந்த அடித்தவர்கள் அதே ஆண்டு அவர்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறது. ஆனால் பலஸ்தீனுடைய ஆதரவா, அவர்களுக்கு ஆதரவா டெலிபோன்ல ஒரு போட்டோ இருந்தது என்று 90 நாள் பயங்கரவாத சட்டத்துக்கு கீழே நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தீங்க, 90 நாள். ஆனால் இஸ்ராயல்ல இருந்து இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டில் இருக்க ஒரு பெண்மணிக்கு அடித்தால் ஒரே ஆண்டு அவர்களுக்கு பேல் கொடுக்கக்கூடிய சட்டமும் இந்த நாளில் இருக்கிறது. அதனால ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் கச்சத்தீவு போறதுக்கு, கச்சத்தீவுல அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, கச்சத்தீவுல மக்களும் இல்லை. அதனால ஆறுகாம்பைக்கு சென்று வெலிகாமைக்கு சென்று இந்த நாட்டிலே எதிர்காலத்தில் வரக்கூடிய சவால்கள் இருக்கிறது, பல அச்சுறுத்தல்கள் இன்று இருக்கிறது. அதனால நீங்க அதை பார்த்து அது சம்பந்தமா முடிவெடுங்க என்று நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு கூற விரும்புகிறேன். ரொம்ப நன்றி.